ஸோ நம்ம பார்க்க போகிறது இண்டியஸ் 20. இந்த இண்டியஸ் 20 நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா entity A is awarded government grant 60,000 receivable over 3 years, contingent on creating 10 new jobs and maintaining them for 3 years. Employees are recruited at total cost of 30,000 and the wage bill for the first year 1 lakh, rising by 10,000 in each of the subsequent years. Calculate their government grant and deferred income to be accorded in the books of the year 1, 2, 3. See, அப்போ ஏ வந்து நமக்கு 60,000 கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கிராண்டா. ஆனால் ஃபர்ஸ்ட் இயரில் 40,000, செகண்ட் இயரில் 10,000, தேர்ட் இயரில் ஒரு 10,000 அப்படி தான் வருதுங்க. பட் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் நியூ ஜாப் ஃபார் அண்ட் மெயின்டைனிங் தம் ஃபார் 3 years. வாட் இஸ் திஸ் கண்டிஷன் ஸ்பெகுலேட்டட் ஹியர் இஸ் யூ ஹேவ் டு கிரியேட் 10 நியூ ஜாப்ஸ். எம்ப்ளாயி அதுக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க, 30,000 செலவாகுது. வேஜ் பில், அதாவது அவங்க வேலை செஞ்ச ஃபர்ஸ்ட் பில் வந்து 10 லேக்கு, சரி 1 லேக். அதுக்கப்புறம் 1,10,000, ரைசிங் பை 1,10,000 இன் ஈச் இயர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 1,10,000, அதுக்கு அடுத்தது வந்து 1,20,000. சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே 60,000 கவர்மெண்ட் அவார்ட் பண்ணிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ட்ரி போடும்போது இப்படி போடுவோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சிஜின்னு போடுறது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 நம்ம இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா 3 இயர்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ 3 இயர்ஸ் தானே அதை ரெக்கக்னைஸ் பண்ணோம். அப்போ வந்து டெஃபர்ட் இன்கமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். டெஃபர்ட் இன்கமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வார்த்தை டெஃபர்ட் இன்கம் இதில் அடிச்சுட்டு சொல்லுவாங்க. டெஃபர்டு இன்கம், ஏங்க டெஃபர்டு இன்கம் இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிஷன் 3 இயர்ஸ் சொல்கிறாங்க. கண்டிஷன் 3 இயர்ஸ் மெயின்டைன் தென். அப்போ கிராண்ட் ரிசீவபிள் தான் வரும். அப்போ கிராண்ட் ரிசீவ் பேங்க் அக்கௌண்ட் உடனே நான் வாங்கலை, 3 இயர்ஸில் தான் அவன் தருவான். சரி, அவன் அப்படி தான் சொல்கிறான், ஃபஸ்ட்டு வருஷம் 40,000 தரேன், செகண்ட் வருஷம் தரேன் அப்படின்னா. அப்போ வந்து கிராண்ட் இது இப்படி போட முடியுமான்னு கேட்டால் இது போடக்கூடாது, தவறு. கிராண்ட் ரிசீவபிள் தான், ஏன்னா 3 இயர்ஸில் வரும். அப்போ சிஜின்றது டெஃபர்டு சிஜி தான். வாட் இஸ் கால் டெஃபர்டு சிஜினா டெஃபர்டு இன்கம். இப்போ 60,000 நம்ம இனிஷியலாக ரெகனைஸ் பண்ணலாம்னு கேட்டால் டெஃபர்டு இன்கம் இப்படி ரெகனைஸ் பண்ணணும். அடுத்த வருஷத்தில் என்ன சொல்லி பிஎன்ல கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிற மாதிரி அதை நம்ம பார்க்க போகிறோம். எஸ், சி டோட்டல் காஸ்ட் வந்து 1,30,000. எப்படி சார் 1,30,000 இருந்துச்சுன்னா 1,00,000 ப்ளஸ்ஸு ஒரு எம்ப்ளாயி காஸ்ட், ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆன காஸ்ட் இருந்தது இல்லையா? அதனால் வந்து 1,30,000 இங்கே சொல்லிடுச்சு. எஸ், இதே 1 lakh. சரி, அது ஒரு மீன். சரி, இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து 1,10,000 எப்படின்னா அதில் சம்பளை சொல்லிடுவோம். 1,10,000. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இங்கிலீஷ் ஒரு 10,000. இப்போ 1,10,000, 1,20,000, டோட்டலாக 3,60,000. அப்போ கண்டிஷன் ஒன்று சொல்கிறாங்க, there is reasonable assurance that the entity will comply conditions availing to them. அப்போ எனக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்டிட்டி வில் கம்ப்ளை ஆல். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 1,30,000 3,60,000 ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 1,30,000 செலவாகுது. அப்போ டோட்டலாக 60,000. ஏன் சார் 60,000 நம்ம எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, எஸ் 60,000 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு இஃப் தேர் இஸ் ரீசனபிள் அசூரன்ஸ் தட் என்டிட்டி வில் கம்ப்ளை கண்டிஷன்ஸ் அவைலிங் டு தெம் அப்படின்னா 60,000 எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா அந்த வருஷத்துக்குரிய 40,000 எடுத்துக்கணும். அதனால நான் டெஃபர்ட் இன்கம் 2 போட்டிருப்பேன். ஒன்று வந்து இந்த கண்டிஷன் இங்கே இருக்கும் 38,333 எப்படி இது பார்த்தீங்கன்னா இங்கே நான் செஞ்சு காட்டுறேன். அப்போ பிரச்சனை நான் சொல்லித்தரேங்க, ரொம்ப சிம்பிளான சொன்னேன். எஸ், பார்த்தீங்கன்னா 1.3 divided by 3.6 into 60,000. 21,600 ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் ரெக்கக்னைசிங் பார்ட் ஆஃப் சொல்லுவாங்க. ஏன்னா 40,000 ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, 21,600 ரெக்கக்னைஸ் பண்ணணும். மிச்சது கூடியதெல்லாம் என்ன சார் பண்ணலான்னு பார்த்தா, மிச்சது கூடியது என்னதான் 40,000 18,000. அப்போ டெஃபர்டு இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா 18,333. ஏன் இந்த 18,333 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செகண்ட் கண்டிஷன். தேர் இஸ் நோ அஷ்யூரபிள் அஷ்யூரன்ஸ் தட் தி கண்டிஷன்ஸ் டு நாட் ஃபுல்ஃபில் தெம். அப்போ இந்த கம்பெனி வந்து அஷ்யூரன்ஸ் இல்லைன்னா அந்த வருஷத்துக்கு டெஃபர்டு இன்கமாக 18,333 இருக்கும்.
இல்லை சார் எனக்கு அஷூரன்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே வந்து மாறும். எப்படி மாறும்னா அதான் 1.3 டிவைட் பை 3.6 இன்ட்டு 60,000 பிரிக்கிடுவாங்க. அப்போ வந்து 21,250 மைனஸ் 60,000 38,000. ஸோ இது வந்து தேர் இஸ் ரீசனபிள் அசூரன்ஸ் தட் என்டிட்டி வில் கம்ப்ளை கண்டிஷன்ஸ் அவைலிங் டு தெம்னா ஃபஸ்ட்டு டெஃபர்ட் இன்கம், இல்லைன்னா இந்த டெஃபர்ட் இன்கம். அதே செகண்ட் இயருக்கு எப்படி பார்க்குறோம்? செகண்ட் இயருக்கு அப்படி தான் 1.1 ஏன் 1.1 இதான் 1.1 டிவைட் பை 3.6 இன்ட்டு 60,000 கேட்குறாங்க. எஸ் 60,000 போட்டால், அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் போட்டால் 18,000 அப்போ 60,000 போச்சு 41,650. சரி என்ன சார் இல்லை திருப்பி சொல்கிறேன். இப்படி நம்ம போடணும். லாஜிக்கில் என்ன 1.3 டிவைட் பை 3.6 இன்ட்டு 60,000. ஸோ 21,667 தான். ஆனால் 10,000 தானே இருக்குது அந்த வருஷத்துக்கு. சரி இது எப்பயும் போகிற மாதிரி போட்டாச்சு இல்லை. இப்போ 1.3 போகக்கூடாது. இந்த இடத்துல வந்து 1.1 போடணும். அப்போ வந்து என்ன செய்யணும் 1.1 ரெண்டாவது வருஷத்துக்கு போகணும்னா 1.1 செலவாயிருக்கு. எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பென்ஸில் 3.6 இல்லை 60,000 டோட்டல் போட்டால் எவ்வளவு 18,860 புரியுதுங்களா? 18,800 ரெகனைஸ் பண்ணணும். அப்போ 60,000 18,000 41,667. சரி 41,667. அப்போ திருப்பி ஒரு 1.3 1.1 டிவைடட் பை 3.6 இன்ட்டு 60,000 டோட்டலுக்கு 18,833 இந்த வருஷம் நாங்கள் ரெகனைஸ் பண்ணோம். அப்போ டோட்டலாக இது வரைக்கும் எவ்வளோ எடுத்துட்டீங்க 18,833 ப்ளஸ் 21,667 மைனஸ் 60,000. அப்போ அந்த வருஷத்துக்கு டெஃபர்ட் இன்கம் 20,000 வரும். தேர்ட் இயருக்கு எப்படி எடுத்தீங்க? தேர்ட் இயருக்கு எவ்வளோ 1.2 டிவைட் பை 3.6 இன்ட்டு 60,000. ஸோ எவ்வளோ வருது 20,000. அப்போ 20,000 தான் இருக்குது. ஸோ மைனஸ் 20,000 உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. சார் டெஃபர்ட் இன்கம் ஃபார் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எதுவுமே சொல்லலை அப்படின்னா இந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். எப்படிங்க சார்? அதுக்கு நான் வரேன். நல்லா கவனிச்சுருக்கேன். 1.3 divided by 3.6 into 40,000 எடுத்துக்கணும். 1.3 divided by 3.6 into 40,000. One point 3 divided by 3.6 into 60,000 21,667 மைனஸ் நம்ம 60,000 கொடுப்போம். அது கூட என்ன செய்யணும் 40,000 அந்த வருஷத்துக்கு மிச்சம் 18,000. செகண்ட் இயருக்கு போடுங்க. ரேட் போடுங்க 1.2 1 divided by 3.6 into 60,000 மைனஸ் 50,000. ஏன் சார் 40,000 ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 50,000. ஸோ 31,667 ரூபா. இப்போ ஆல்ரெடி ரெகனைஸ் பண்ணது ஏன்னா ஆல்ரெடி ரெகனைஸ் பண்ணது 21,667 ரெகனைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ சரி மைனஸ் ப்ளஸ் 21,667 ப்ளஸ் 20 கிளியராக சொல்லித்தரேன். இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அதை ஏதாவது குழப்பிக்குவாங்க. அதாவது செகண்ட் இயருக்கு வந்து 1,10,000 ரூபா டிவைட் பை 3.6 இன்ட்டு 60,000 அப்படின்றோம். அப்போ 18,833 ரெகனைஸ் ஆயிடுச்சு. இந்த 18,000 மைனஸ் 50,000னா ஃபர்ஸ்ட் இயர் 40 செகண்ட் இயர் 10. அப்போ எவ்வளோங்க உங்களுக்கு மொத்தம் 50,000 ரூபா. அப்போ 50,000 நம்ம கழிக்கணும். அப்போ எவ்வளவு 31,660. ஆல்ரெடி எவ்வளோ ரெகனைஸ் பண்ணியாச்சு 21,000 டோட்டல் டோட்டல் தானே. அப்போ ஆல்ரெடி எவ்வளோ ரெகனைஸ் பண்ணியாச்சு 21,660. அப்போ எவ்வளோ தான் இருக்குது மிச்சம் 10,000. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ.